ஒரு ட்ராஃபி ஜெயிச்சா எல்லாருமே நார்மலாக அந்த செலிப்ரேட் பண்ணி விட்டுடுவாங்க. ஆனால் ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்க ட்ராஃபி ஜெயிச்சா ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியான சம்பவம். அதை பற்றி பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்ட்ரே சித்தார்த் இருக்கிறாரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆண்ட்ரே சித்தார்த் சிஎஸ்கே டீமுக்காக டெபியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, டெபியூ பண்ண எங்கே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி விளையாடுவாரோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி கைஸ், அந்த டீம் எந்த டீம் அந்த ஃபைனல்ஸுக்கு போனால் என்ன ஃபன்னியான சம்பவம் அப்படின்னு சொல்லி அது எந்த டீம், அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஈசலா நண்பர்கள். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க ட்ராஃபி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஜூன் 3. ஸோ அவங்க ட்ராஃபியை ஜெயிச்சா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல் ஸ்டேட் ஹாலிடே விட போகிறாங்களா. அதுக்கப்புறமா அந்த ஜூன் 3 ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக ஒரு செப்பரேட் டே பண்ணி அதை கொண்டாட போகிறாங்களாமா. ஸோ ஒரு ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுடைய ஹங்கர் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ நாளாக தடுத்து வச்சுருந்தாங்க சில பல டீம். ஸோ கர்மா எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. பட் நம்மளோட ரோஹித் சர்மா இப்போ வந்துங்கிறாரு அவங்களுக்கு அடிக்கிறதுக்காகவே. ஸோ ஓகே, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஸ்டேட்டுக்குமே ஹாலிடேயாமா. அவங்களுடைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கேட்டுங்கிறாங்களாமா. அது இன்னும் எங்கே வரைக்கும் கரெக்டாக முடியுது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு நம்மளுடைய ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு ட்ராஃபி கூட அடிக்கிறதில்ல, அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அடிக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு ட்ராஃபியை அவங்க கையிலேருந்து தூக்கிட்டு போக போகிறாங்களா, இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிட்டு ஹியூமனிட்டியை சாவடிக்க போகிறாங்களா நம்ம ஈசலா நண்பர்கள்? ஸோ அதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க கைஸ். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆண்ட்ரே சித்தார்த் இருக்கிறாரு, அவருக்கு கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு டிஎன் கிரிக்கெட்லேருந்து. ஸோ எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ செம்ம பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் கலக்கியிருக்கிறாரு, செஞ்சுரிஸ் மேலே போட்டு குவச்சிருக்கிறாரு, ஏஷியன் கப்பில் செம்மையாக விளையாடிருக்காரு ஆண்ட்ரே சித்தார்த். ஸோ இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்மளுடைய சாய் சுதர்ஷன் வாங்கினார், இந்த வருஷம் ஆண்ட்ரே சித்தார்த் வாங்கியிருக்காரு. எப்படி சிஎஸ்கே சாய் சுதர்ஷனை ஸ்கவுட் பண்ணாமல் மிஸ் பண்ணி விட்டாங்கோ, அதே மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த்தை விடக்கூடாது கைஸ். ஸோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய அசெட்டாக மாற போகிறாரு சிஎஸ்கே அப்படின்னு இங்கே கிளியராக தெரியுது. நம்மளுடைய ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு சிஎஸ்கேல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது கைஸ். ஆனால் சிஎஸ்கே கொடுப்பாங்களா, அதுதான் ஒரு பெரிய டவுட். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது உர்வில் பட்டேலை சிஎஸ்கே எங்கேயாச்சும் 4 இல்லைனா 5 விளையாட வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு ஆப்ஷனில் ஒரு நல்ல ஃபாரின் ஓப்பனர் கிடைக்கல, இல்லைனா நாங்கள் ஒரு லோவர் ஆர்டர் ஃபாரின் ஹிட்டரை வச்சுக்கிறோம் டெவால் பெர்விஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இந்த மோட போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சிஎஸ்கே பண்ண வைக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷன் மார்க். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே சித்தார்த் அதுக்கப்புறம் நம்மளோட ராமகிருஷ்ணா கோஷ் இவங்கெல்லாம் நெட்ஸில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணல, அவங்க இம்ப்ரெஸ் பண்ணல. அதனால தான் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு இன்னும் டெபியூ ஆன சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதை தெரியாமல் நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஆயுஷ் மாத்திரே உர்வில் படையெல்லாம் போட்டு கலக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்கி இருக்கிறாங்க. பட் ஆண்ட்ரே சித்தார்த் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர், செம்ம பிளேயர், எனக்கு ஒரு ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் இப்போதைக்கு. பட் அவர் பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வரல, லைக் ஷேக் ரஷீத் மாதிரி ஃபெயில் ஆகக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லி அவரை க்ரூம் பண்ணிவிட்டு மேபி அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 2027 அவரை ட்ரை பண்ணிடலாம் சிஎஸ்கே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். அதுக்கப்புறமா இந்த வருஷம் ட்ராஃபி யார் ஜெயிக்க போகிறாங்க, ஆண்ட்ரே சித்தார்த் அடுத்த வருஷம் டெபியூ ஆக போகிறாரு, அதை பற்றி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். சொல்லுங்க கைஸ், இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.